எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனோட அருளால் நாம் எல்லோரும் நலமாக இருப்போம். இறைவன் எனக்கு அற்புதமாக தந்த ஒரு பெரும் பாக்கியம். அதை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்டா, இப்படிலாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கெல்லாம் இந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அதாவது கூட்டு குடும்பம் அது இந்த பூலோகத்துடைய சொர்க்கம். நிச்சயமாக அப்படி ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். யாருக்கெல்லாம் இந்த கூட்டு குடும்பத்தோட பாக்கியம் கிடைக்குதோ அவங்களாம் நிச்சயமாக அனுபவிக்கணும். நிச்சயமாக அந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கையெல்லாம் நம்மளுடைய ஆயுசு முழுக்க மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கை. இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுமையான விஷயம் நிறைய நடக்குது. அது என்னென்னு பார்த்தா அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி கொஞ்ச நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா விவாகரத்தாயிருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்றுக்கொன்று கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லாமல் போகுது. அதனால தான் இந்த மாதிரி விவாகரத்து ரொம்ப குறுகிய காலத்தில், கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே விவாகரத்தாயிருது. அதாவது இவ்வளோலாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விவாகரத்து வராது. அதாவது இதுக்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமும் அதிகமாக இருந்துச்சு, இந்த மாதிரி விவாகரத்தும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கம்மி. எவ்வளோ ஒரு பிரச்சனைண்டாலும் வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பமாக இருக்கிறப்போ ஒன்றுக்கொன்று பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் வெளியிலேயே போகாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ பொண்ணுடைய அம்மா வீட்டுக்கு அந்த விஷயம் போகாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கொன்று அந்த விஷயங்களை பேசி சரி பண்ணிடுவாங்க. பிள்ளைகள் வளர்க்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு புத்திமதி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கூட்டு குடும்பம் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அரவணைப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இதுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுமே அதுக்கு தயார் இல்லை. அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அறவே கிடையாது. அதாவது கல்யாணம் ஆனோன்னா தனியாக போயிடணும் அந்த மாதிரி தான் நினைக்குதுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு பிள்ளையே இப்போ தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டு குடும்பம் இல்லாமல் போயிடுச்சுல, அதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ வீட்டுக்கு பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வர்ற பிள்ளைங்க ஓரளவு அந்த குடும்பங்களை அனுசரித்து இருந்துக்கிறதுங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்க ரொம்ப தடுமாறுதுங்க. ஆனால் உனாண்டா எனக்கு வேணாம், அவ்வளோதான், என்னால் முடியாது, இவனோட வாழ முடியாது, இந்த பிள்ளையோட வாழ முடியாது அப்படின்ட்டு பார்த்தா விவாகரத்தாகி போகுது. இது ரொம்ப மனசுக்கு நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு தாலி கட்டி உன்னதமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படி அதுக்காண்டி தான் இவ்வளோ ஒரு பிராசப்பட்டு இவ்வளோ சேரத்தை எடுத்து அந்த கல்யாணத்தை எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு இதாக கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதை ஒரு நொடி பொழுதில் விவாகரத்துங்கிற பேரில் முடிச்சுட்டு நிற்கிறப்போ அதை நம்ம நினச்சி பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் மக்களை முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க நல்லபடியாக அந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிங்க. இப்போ நான் ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். அதாவது நான் கடந்து ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். அதாவது இப்போ என்னைய கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு 3 மாமனார். ஒரு எங்கள் மாமனார் தலசையாக உள்ளவங்க, அதுக்கடுத்து இன்னொரு மாமனார், அதுக்கடுத்து இன்னொரு மாமனார், 3 பேர். ஆனால் அந்த 3 மாமனார் குடும்பம் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. வீடு பார்த்தா பெரிய வீடெலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடு தான். அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாமனாருக்கும் ஒவ்வொரு ரூம்பு, அவள் மகனுக்கு 3 பேருக்கும் ஒவ்வொரு ரூம்பும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் கல்யாணம் முடித்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனேன். ஆனால் இப்போ எங்கள் மாமனார் பெற்றது 5 பிள்ளை, இன்னொரு மாமனாருக்கு 3 பிள்ளை, இன்னொரு மாமனாருக்கு 5 பிள்ளை. நாங்கள் எல்லாருமே நான் கல்யாணம் முடிச்சு போயில எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன அந்த நாத்தனாமார், அந்த கொழுந்தமார், நான் 2வதாக போன ஒரு மருமக. அப்போ அந்த வீடே அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். எங்கள் வீட்டை நாங்கள் பூட்டினதே கிடையாது. அந்த வீட்டுக்கு சாவி இருக்கானோடு தெரியாது. பழங்காலத்து வீடு தான், சின்ன வீடு தான், அது நாங்கள் பூட்டினதே கிடையாது. எப்போயுமே எங்கள் வீட்டில் புள்ள குட்டியை மக்க மனுஷர் எப்போயுமே நெறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 3 மாமனார் அப்படிங்கிறதுனால இந்த 3 சொந்தக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு எடுத்து வரலையும் சரி, அவங்க
சேர்ந்த ஒன்று இப்படி மாறி மாறி விருந்தினரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே வந்து அது வந்து ஒரு கொடுப்பினையான ஒரு இறைவன் கொடுத்த பெரும் பெரும் பாக்கியம். இப்போ நினச்சா கூட அந்த மாதிரி வாழ்க்கைக்கெலாம் நம்மளால் போக முடியாது. இப்போ நம்ம காலப்போக்கில் என்ன பண்ணோம், வீடு பிள்ளை குட்டி இப்போ 3ஆவது தலைமுறையை நாங்கள் அந்த வீட்டில் இருந்து நாங்களாம் வெளியில் வந்திருக்கோம். இப்படி ஒருத்தர வந்து அந்த வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த நினைவுகள் வந்து நிச்சயமாக நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போ வந்து இப்போ என்னுடைய பிள்ளைய வந்து 2 பிள்ளை எனக்கு அது அந்த பிள்ளை தொட்டியில் படுத்திருக்கும்போது எப்படா என் பிள்ளை அழுகும் அப்படின்ட்டு அந்த குழந்த மாதிரி நாத்தினாவெலாம் நான் தான் முதல்ல பிள்ளைய கையில் எடுப்பேன், நான் தான் முதல்ல தூக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை விட என்ன இந்த உலகத்தில் நமக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கூட்டு குடும்பத்தில் இந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து ரொம்ப ஒரு அற்புதம். நம்மளை சோர்ந்து போயிருக்க விட மாட்டாங்க, நம்ம வந்து தலைவலின்னு கூட நம்ம இருக்க விட மாட்டோம். அப்படியே நம்மளை வந்து உங்களுக்கு என்ன செய்யுது பிள்ளை குட்டி அந்த நம்மளை காட்டுற அந்த பாசத்துலேயே அது அவங்களுடைய அந்த தூய்மையான உள்ளத்தோடு நம்மளை அந்த என்ன செய்யுது உங்களுக்கு அப்படி கேட்குறப்பவே நமக்கு அந்த வந்த நோயெலாம் போயிடும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்தில். ஒரு நாள் சண்டை சச்சரவு 3 மாமனார் குடும்பமும் உள்ளே ஒன்றா இருக்கும். ஒரு நாளில் சண்டை சச்சரவு எந்த பிரச்சனையும் கிடையாது. தங்கமான உறவுகளோட அந்த மாதிரி சிறப்பாக இருந்து நாங்களாம் வாழ்ந்திருக்கோம். அந்தனுடைய ஒரு வாழ்க்கை தான் எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு நானும் ஆசைப்பட்றேன். அதாவது அது ரொம்ப வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரும் பாக்கியம். அது என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு நான் 10 தடவை நினச்சி பார்த்துருவேன் அந்த வாழ்க்கையை. அதாவது இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நினைக்கிறப்ப எனக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடும். ஏன்னா இப்போ காலத்தில் எவ்வளோ மாறி எப்படியே இருந்து இப்போ நம்ம வந்து வேறு இடத்துல வந்து ஒரு வாடகைக்கு வெளியில் வந்து இருக்கோம். ஆனால் அந்த சூழ்நிலை நினைக்கிறப்போ நம்ம அந்த சந்தோஷ நாட்களை நினைக்கிறப்போ நம்மளோட இப்போ இருக்கிற இந்த கவலைகள்லாம் வந்து பெருசாகவே தெரியாது. அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துடைய ஒரு பாக்கியம் கிடைக்கிதோ நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து அதை அனுபவிக்கணும். இன்றைக்கி வரைக்கும் கூட நான் வந்து அது வெளியில் அதாவது அந்த வீடெலாம் ரொம்ப சிதறம் அடைஞ்சு போய் அதனால் வந்து எல்லாருமே வெளியில் வீடு கட்டிட்டு வெளியில் போன பின்னால் நம்மளும் வெளியில் வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் இன்னும் அந்த நினப்புகளில் அந்த உறவுகள் எல்லாமே அப்படியே பசுமையாக அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அதே பாசம் எதுவுமே குறையலை. அதே அன்பு நம்ம மேலே பாசம் எல்லாமே வந்து அப்படியே வச்சுருக்கா எல்லா மக்களுமே. இந்த கூட்டு குடும்பத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்து நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே முதல்ல மரியாதை கிடைக்கும். அதாவது எல்லோரும் தூங்கும்போது நாங்களாம் என்ன பண்ண எழுந்திருந்தா எல்லாருமே நாங்களாம் 5 மணிக்கு எழும்புகிற ஆட்களும் இன்னும் நாங்கள் 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சிருவோம். அப்படி எழுந்திரிச்சு நம்ம காலைல ஃபஜர் தொழுதுட்டு ஓதிட்டு அதோட வந்து அது எல்லாருமே வீட்டில் படுத்திருப்பாங்க. நம்ம அவ்வளோ படுத்திருக்காங்கன்னா நமக்கு படுக்க மனசு வராது. நம்ம ஆட்டுக்கு எழுந்திரிச்சு நம்ம காய்ச்சி கூட்டணுமா, பெருக்கணுமா, தண்ணி தொளிக்கணுமா, டீ காஃபி போடணுமா, அந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் எந்திரிக்கலாம் எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சிடும். அப்போ வந்து அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் நீங்கள் பாருங்கள், எந்திரிச்சு பார்க்கட்டும் எந்திரிச்சு பார்க்கட்டும் அப்படின்னா அந்த கூட்டு குடும்பங்களை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சண்டை சச்சரவாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு 2 பேர் அதாவது 2 மருமகளை வச்சுக்கிட்டு கூட ஒரு சில மாமியாரால் வந்து சமாளித்து வாழ முடியல. அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் அவ்வளோ பெருசாக போகுது. ஆனால் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த மாதிரி எங்கள் மாமியார் வீட்டில் இறைவனர்களால் அந்த அன்பு அதாவது அந்த அன்பு நிறைஞ்ச வீண்டோடு அந்த வீட்டை சொல்லலாம். வெளியில் பார்க்குறோன்னா கேட்பாங்க, எப்படிலாம் அந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்க இவ்வளோ பேரோட எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் உடனே இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறது, அல்லா காப்பாற்று என்னை கண் வச்சுருவாளோ அப்படின்ட்டு அந்த மாதிரி தோணும் மனசில், அல்லா காப்பாற்று என் குடும்பத்தை அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து அதாவது 3 மாமனார் உள்ளே இருக்காங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய வீடு. என்றைக்கும் என்னை வந்து கல்யாணம் முடிச்சு நான் அந்த வீட்டுக்கு போகிறேனோ அது வந்து என் வீடு அப்படி தான் எனக்கு தோணும். அதனால் வந்து எந்த ஒரு வேலையிலையுமே இந்த பாகுபாடு கிடையாது, இந்த வேலைக்காண்டு சண்டை சத்துறவு கிடையாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக அந்த வேலையை பார்க்க முடிஞ்சிச்சு, மன நிறைவோடு பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ வந்து பிள்ளைகளும் மக்களும் மனுஷரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் வாய்ப்பும் யாருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல. அப்படி கிடச்சிருக்கோம், நிறையா பேருக்கு கிடச்சிருக்கோம். ஆனால் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கூட எங்கள் குடும்பத்துலேயுமே கூட எனக்கு தான் இறைவன் தான் மாபெரும் பாக்கியத்தை கொடுத்தான்.
இப்போ எல்லாருமே நாம் என்ன நினைக்கிறோம், பணத்தை தான் வந்து பெரும் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். பணம் தேவைதான், பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பிறக்கிறதுலேருந்து நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நமக்கு பணம் தான் தேவை. இருந்தாலும் அந்த பணம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பாசமான உறவுகளை சம்பாதிக்கிறோம் பற்றியலா, அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த உறவுகளை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னால நிறைய நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த உறவுகள் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல உறவுகளாக என்றைக்குமே நம்ம வந்து அந்த உறவுகளை வந்து அணைச்சி நம்மளால் போக முடியும். இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ ஹலாலான வழிகள், அவ்வளோ வழிகள் இருக்குது. நம்ம என்னென்ன தொழில் நம்மளுக்கு முடியுதோ தெரியுதோ அந்த தொழிலை வச்சு நம்ம பணம் சம்பாரிச்சுக்கிறலாம். ஆனால் இந்த உறவு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதாவது விட்டு கொடுத்தல். நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய உறவுகள் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டுட்டு விலகி போக மாட்டாங்க. இதை வந்து எல்லா மக்களுமே வந்து மனசில் வச்சுக்கிறோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களும் வந்து கூட்டு குடும்பத்தோடு வாழ முயற்சி பண்ணுங்கள். இப்போ வருங்கால பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்டா இந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள் அவசியமாக தேவைப்படுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ வந்து பெரியவங்களை என்றைக்குமே உதாசீனப்படுத்தாமல் அவங்களையும் வந்து உங்கள் கூட வச்சுக்கிறோங்க. நிச்சயமாக அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தான். இப்போ வந்து இன்றைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் அதுதான், அதாவது ஒரு பழங்கதைகள் சொல்லி பழைய ஞாபகங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கணும் அப்படின்டா நிச்சயமாக வந்து பெரியவங்க வந்து கூடவே இருக்கணும். அது யாராக இருந்தாலுமே இருக்கட்டுமே. இப்போ பையனை பெற்ற அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கூட வச்சுக்கிறோங்க. அவங்கள வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க. அவங்க வந்து உங்கள் கூட இருக்க விரும்புனா நிச்சயமாக அவங்கள வந்து தாராளமாக கூட வச்சுக்கிறோங்க. அதனால் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. முதல்ல எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா குடும்பம் ஒன்றாயிருதுல, தாத்தா பாட்டி மகன் மருமக பேரன் பேத்தின்னு இருக்கப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் மக்களை, இந்த கூட்டு குடும்பம் வந்து இந்த பூலோகத்துடைய சொர்க்கந்தான். இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.